வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்து சென்னையிலேருந்து நம்ம சொந்தக்காரங்க பார்க்கலாமா? இங்கே பாரு, சூப்பர். இங்கே பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் இந்த கோழி குஞ்சுக்கிட்ட ஒரே ஆட்டம் போடுறாங்க. இங்கே பாருங்க, தோல் மேலே வச்சுட்டு இங்கே ஒரு குட்டி இருக்கு. இதை தூக்கலையா? இது ரொம்ப ஈஸி இல்ல? தூக்குமா. இவங்க ரெண்டு பேரும் நல்லா கோழிக்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறாங்க. காட்டுங்க. போலாமா? பாத்துப்பா, அந்த பூச்சி கடிக்கும். பூச்சியா? இதோ சுத்துது. பூச்சியா அது? அது கடிச்சு விட்டுரும். நான் கொசுன்னு நினைச்சிட்டேன். இது தேன் பூச்சி. என்னது? குருட்டு தேன்னுவாங்க. குருட்டு தேனா? காதுக்குள்ள போயிடுது. ஐயோ, காதுக்குள்ள போயிடுமா? கம் அவுட். இந்த பூச்சி பாத்து வாமா, இந்த பக்கம். கம் அவுட். அது இத க்ளோஸ் ப்ராப்பர்லி. ஓடியா சீக்கிரம் ஓடியா. அந்த இது போல்ட் எடு. போல்ட் போடுறா. ஓடிட்டாரு. எங்க அந்த போடுறா? ஐயோ, எங்க போட்டாவ? இங்க போல்ட் போடு சீக்கிரம். போட்டு வாங்க போலாம். வரைக்கும் நான் எல்லாம் வாங்க போவோம், பெப்பர் எடுக்க போலாம். எல்லாம் வந்து புடிச்சேன். வா ராக்ஸி, போலாம். ராக்ஸி வா போலாம். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ராக்ஸி, ஆட்டுக்குட்டி, கோழி. ராக்ஸி கூட ஓடுறா. ஓடிட்டாங்க ரெண்டு பேரும். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சிட்டிலேருந்து வந்தால் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். நல்லா பார்க்காததெல்லாம் இவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வராங்க. எடுக்க போறியா? போய் எடுங்க. செரி டொமேட்டோ இல்லை, செரி. ஆமாம், ஆனால் இது டேஸ்ட் அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. பார்த்து வரணும், மெதுவாங்க. இங்கே ஒன்று இருக்கு. இங்கே வாங்க. பார்த்து கீழே விழுந்துட போறீங்க. இது பண்ண கூடாது. பத்திரம். அங்க ஒண்ணு ரெட் கலர் பாரு, அங்க பாரு. இந்த படி ஏறுற இடத்துல இங்க அங்க ரெண்டு இருக்குது, ரெட் கலர்ல இருக்கு. அங்க இருக்கு. இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. எடுக்கணும். அந்த மாதிரி ஓடி வந்து இருக்குடா. இதுலயே இருக்கு ஒண்ணு. அந்த சோஃபா தெரிஞ்சு பாரு. ஆமா, அது நடுவுல பாரு இருக்கு. நடுவுல ஒண்ணு இருக்கு பாருப்பா. நடுவுல பாரு ஒண்ணு இருக்கு. நமக்கு இந்த பக்கம் தெரியுது, அவங்களுக்கு தெரியும். எடுத்தாச்சு, எடுத்தாச்சு. வெரி குட். வாங்க சாப்பிட்டு காட்டலாம். வீடியோக்கு சாப்பிட்டு காட்டலாம். எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்லணும் சாப்பிட்டுட்டு. பழத்தை காட்டுங்க. பழத்தை காட்டுங்க. அதுவும் காமிடா. குட், வெரி குட். நீங்க வாங்க, ரெண்டு பேரும் சாப்பிட்டு காட்டணும். காட்டுங்க. நீ நிறைய வச்சிருக்கடா. நல்லா அழகான கலர். இந்த கலர். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படின்னு சொல்லணும், உண்மையை சொல்லிடணும். நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? நல்லா இல்லைல்ல, அவ்வளோ டேஸ்ட் இல்லை. சும்மா ஒரு இது மாதிரி இருக்கும். சரி வாங்க போகலாமா?
இது சொல்லு பாரு. நல்லா இல்ல நீ அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட். சூயா இருக்கு. அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லாவே இல்லை. நீ சொல்லியா? சேம் அதேதான். சேம் அதேதான். ஓகே. ஆமா வெள்ளை பசலி. இது வந்து கலர்லயும் இருக்கும். ஆமா பசலி தெரியுது. அந்த பசலி இல்ல. அது இல்ல, இது டிஃபரண்ட் பசலி. இது வந்து இந்த காட்டுல வளர்ற காட்டு பசலி. இப்படி காட்டுங்க, நல்லா இருக்குது. இந்த எப்படி செய்யறது? இது பருப்பு போட்டு செய்யலாம். ஸ்ரீலங்கன் ஸ்டைல்னா இதுவும் உருளைக்கிழங்கும் உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம். போட்டு பால் கறி செய்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எல்லாம் எப்படி நல்லா திக்கா இருக்குதுல்ல பாருங்க. நல்லா இருக்கு. பிக்கும் போது நம்ம பசலி பிக்கிற மாதிரி தான் இருக்கும். வெள்ளம் பசலி நல்ல குளிர்ச்சி இல்ல அது. ஆமா, இது காட்டு பசலி. இது சும்மா எங்க பார்த்தாலும் வளரும். ஒரு மழை வந்த உடனே ஒரு பெரிய குழி இந்த இடத்துல இந்த கல்லு போட்டிருக்கேன் பாரு. எப்போ எந்த வருஷம்? அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இல்ல அப்போ. நீ இல்ல. நம்ம கருப்பு வேன் இருந்தது, பச்சை வேன். பெரிய பள்ளம் விழுந்துருச்சா, பெரிய ஒரு கிணறு. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்ப வேன் எல்லாம் அந்த பக்கம், வேனு லாரி எல்லாம் இருக்குது, எல்லாம் அந்த பக்கம் இருக்குது. நாங்க வரணும்னா நடந்து வந்துருவோம். வேன் எல்லாம் எப்படி வரும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் கிடுகிடுன்னு தர்ஷனோட அப்பா வந்து தமிழ்ச்செல்வன் தான் கல்லுகளை ஒரு 2 இரும்பு இது ஹெச்ஐன் இருந்துச்சு கிட்ட. அந்த ஹெச்ஐனை கொஞ்சம் போட்டு அப்படியே மெதுவாக அது வழியாக அப்படியே ஒரு வேனை வெளியே எடுத்து வேன் போச்சுது கல் கொண்டு வர்றதுக்கு. அப்போ அந்த சைட்ல இருந்து வரவே முடியாது, அப்படி சுத்தி தான் போனோம். அப்புறம் நமக்கு நடந்து போயிடலாம், சும்மா வெஹிக்கிள் வர முடியாது. அப்புறம் அந்த வேனை மெதுவா வெளியில எடுத்துட்டு வேன்ல நிறைய கல்லை தூக்கி போட்டு, லாரி பெருசு போட முடியல. அப்புறம் அது கல்லை கொண்டு வந்து அந்த கல்லை உள்ள ஃபிட் பண்ணல போட்டு, அந்த கல் தான் அந்த மேல தெரியுது, இந்த கருங்கல் மாதிரி அந்த தெரியுது. அந்த கல்லுகள் திரும்ப அந்த மாதிரி நடக்காதுல்ல. அதை கவனிக்காம விட்டுருந்தா உள்ளுக்கு சத்தம் கேக்குது, தண்ணி ஓடுது, ஓடுற சத்தம். ஐயோ, அப்ப இதுல இருக்கு ஊத்து இருக்கு. இதுக்கு அடியில நிறைய ஊத்து இருக்கான். இந்த ராஜாவோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்தான். அந்த பையன் வந்து இந்த ஏர்ல வச்சு வாட்டர் ஸ்பாட் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஒரு மேப் கொடுத்துருக்கான், இதுல எங்கெங்க இருக்குதுன்னு. வாட்டர் டிவி. எங்க போறீங்க? வேணாப்பா, விழுந்துட போறீங்க. அது அந்த அட்டைக்கு ஒன்னதாண்டா ரொம்ப பிடிக்குது. ஆமா, நாங்கெல்லாம் குளிச்சோம், எங்களை வந்து பிடிக்கல, ஒன்ன மட்டும் பிடிச்சது. புரியுதா? ஃபர்ஸ்ட் டே மட்டும் என்ன பிடிச்சது. சரி, எடுக்கலாம், அங்க இருக்கோம்ல, எடுக்கலாம். இப்போ பெப்பர் எடுக்க வந்திருக்கிறோம். பச்சை பெப்பர் வேணும், அதனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு செய்ய போறாளா ராஜி? செய்ய போறீங்களா? அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் செய்யுங்க, எடுங்க. எடுக்கலாம். அது மரத்திலேயே காஞ்சி போச்சு. எடுக்கலாம். எடுங்க எடுங்க எடுங்க, நல்லா இருக்கு, பெப்பர் இருக்கு, எடுங்க. இதோ இங்கே பாரு எவ்வளோ இருக்கு. எடுங்க எடுங்க. நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பெப்பர் பிளக் பண்றீங்களா? ஆமா, இதெல்லாம் முத்தாது, பறிக்கும் போது ஒழுங்கா பறிக்காம அடி போச்சா, புரிஞ்சு போச்சு, கிளையே போச்சு பாரு. இங்க பாரு, இந்த கிளைய இங்க பாரு சாரா. உடச்சி விட்டுருக்காங்க. இவங்க 2 பேர் தான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ ஹாலிடேனால வந்திருக்கிறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஜெரிக் டேனியல். ஜெட்ரிக் டேனியல், ட்வின்ஸ் இவங்க. சரி, வாங்க காய் பறிக்கலாமா? நீங்க போய் பார்த்து எடுங்க.
பாருங்க அது ஒரு குட்டியா இருக்கிற இது அழகா இல்ல பாக்க. எடுங்க எடுங்க நல்லது இது. நீங்க எடுங்கம்மா பார்த்து எடு. இந்த இதெல்லாம் பாருங்க. இந்த இங்க வாங்க. இதோ அது ரெண்டு நீ ஒன்னு எடு நீ ஒன்னு எடு. எது இதோ இது அது நீ ஒன்னு எடு. அந்த பக்கம் போ. இத பாரு நான் படிச்சது படிச்சு அசிங்கமா இருக்கு. அதனால அவன் படிச்சது. எடுத்துட்டா. வெரி குட். கையில வச்சுக்கோங்க. அடுத்தது வேற அங்க அங்க இருக்கு பா, அங்க இருக்கு பா. அங்க போ. அங்க போ, அங்க போய்ங்க. அங்க ஒன்னு இருக்குப்பா பெருசு. போ. இங்க இப்படி வா, இப்படி வா. தம்பி இப்படி இப்படி. கீழ இருந்து பிடிக்கிறோம். பறிக்கணும் கஷ்டம். அங்க இருக்கு பாரு. அதான் பின்னாடி இருக்கு. பின்னாடி போ. இந்த இப்படி 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 இப்படியா. கம் திஸ் வே. கோ தட் சைடு. அப்படி அங்க போ. அது அது இல்ல அது இல்ல அது இல்ல. தட் ஒன் எஸ் தட்ஸ் the one. அதான். சிறகு வரை இருக்கேன். நீ வா இங்க உனக்கு ஒன்னு இருக்குங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க. இதை எடுக்கிறேன் எடுங்க. எடுமா இப்படி பிடிச்சி எடுக்கணும். அப்படி இங்கே எடுக்கணும். சரி காட்டுங்க. நைஸ். ரெண்டு பண்ணி காட்டுங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. சீரக வரையா பெரியமாட கொடுத்துருங்க. அதை அதை பறிச்சு பெரியமாட கொடுத்து என்கிட்ட கொடுத்துங்க. நான் வச்சுக்கிறேன். நீங்க போய் எல்லாம் பார்த்து எடுங்க பாப்பா. அங்க போனா இருக்குதுமா நிறைய. இங்க உள்ளே இருக்கு. அதுக்குள்ள இருக்கு. கூட்டு போவாங்க கூட்டு போய் காட்டுவாங்களே. இது எடுப்பா. இது இது இங்க பாருங்க பெருசு. அங்க ஒண்ணு இருக்கு உனக்கு. அதோ நடுவுல எடுங்க. ரெண்டு பேரும் எடுத்து என்கிட்ட கொடுங்க. இங்க ஒண்ணு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. பெருசா இருக்கா? அது சின்னதா இருக்குப்பா. அது அது வேண்டாம். இலைய சேர்த்து பறிச்சாச்சு. குடுமா குட். வாங்க போவோம். வேற எங்க இருக்கு தேடு. இதா இங்க பாருங்க. இது எட்ட முடியுமா? எட்டுமா அது? இங்க பாரு இங்க பாரு இங்க. இதா அது எட்டுமா? இப்படி இப்படி வா. இது அங்க இருக்கு பாரு. மேல இருக்கு பாரு. இது 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 இதா இந்த ரைட். பியூட்டிஃபுல். நைஸ். வெல் டன். உங்களுக்கு ஜாலியா இருக்கா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க. சென்னையில் எடுப்பீங்களா? காய்கறி எல்லாம் பறிச்சிருக்கீங்களா? இங்க ஒண்ணு இருக்கு பாரு. எடுங்க ரெண்டு பேரும். இங்க பீர்க்கங்க கீழே எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. கீழே அது கத்தி வேணுமே வெட்டுறதுக்கு. அந்த காம்பு அது இருக்கு. பீர்க்கங்க எவ்வளவு பெருசு பாரு. கீழே தரையில இருக்குது. தரையில இருக்கு. கத்தி கத்தி எடுத்துட்டு வரியா? சிசர் கேளு கிச்சன்ல இருக்கும். ஓடு போய் எடுத்துட்டு வைக்கலாம். பாரு பீர்க்கங்க தரையில இருக்குது. நல்லா இருக்கு பாரு. இது இது இதா அது பிஞ்சு மாதிரி பிஞ்சு இது. பணம் முத்தி கீழே பிஞ்சு. அது வேஸ்ட் ஆயிடும். இங்க கீழே இருக்க பாருங்க அம்மா. கீழே இருக்க பீர்க்கங்க பாத்தீங்களா? தரையில இருந்தா அது தூக்குப்பா. அந்த கொடியை அப்படியே தூக்கி எடுத்து காட்டு. திரும்பி இல்ல தரையில நல்லா இருக்கு பாருங்க. இது தரையில எடுத்துடலாம். அந்த சிசர் எடுத்துட்டு காம்பு கட் பண்ணு. ஒரு ஆள் பிடிங்க, ஒரு ஆள் கட் பண்ணுங்க. இருங்க இருங்க அங்கே காட்டுங்க. பெரியப்பாக்கு இப்போ பாருங்க இன்றைய அறுவடை. அப்படியே போங்க. அந்த சைடு சிறகவரை இருக்கு. பார்த்து பூச்சி ஏதாவது இருக்கும் காதுக்குள்ள. இதுக்கு பறிக்காங்க. நான் வரேன். நம்ம அந்த பக்கம் தான் போனோம். வெயிட் வெயிட். இப்படியா? வெயிட்மா 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 வெயிட்மா. இது சிறகவரை யாருக்கு? பூச்சி வந்துச்சு. அரைத்திட்டீங்களா? இதை ஓகே ரெடி. இருக்கு. வெட்டி எங்க இருக்கு? இந்த இங்கே இருக்கு பாருங்க. திருப்பி வாங்க. இந்த இங்க இங்க இருக்கு பாருங்க. நிறைய இங்க எல்லாம் இருக்கு பாருங்க. மேல அப்படி குனிஞ்சு வாப்பா. இந்த இங்க இருக்கு. இந்த இங்க இருக்கு. வெட்டி விட்டுறா. வெரி குட் வெரி குட். இது அதையும் எடுங்க. அதையும் எடுங்க. அதையும் எடுங்க. ஆமா ஆமா. வர 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 காட்டுப்பா. அதை காட்டு. அது மட்டும் ஒன்றும் பண்ணாத விட்டுரு. நைஸ். வெரி குட் வெரி குட். Two more there. இங்க பாரு. சேம் அதான் அங்க பத்திருதா. அங்க பாரு. இங்க இங்க இந்த கம் திஸ் சைடு. இங்க இருக்கு. இது வாங்க.
இது கிட்ட வாங்க இப்படி வா. 2 இருக்கு. வாவ் நைஸ். வேற எங்க இருக்கு நல்லா பாருங்க. இப்போ நாங்க எடுத்திருக்கிறது பைத்தியங்காய். இது 6 மணி. இது வந்து இது என்னது பீர்க்கங்காய். பேர் மறந்துச்சு. பீர்க்கங்காய். இது சிறகவரை. இது பாருங்க சிறகவரைனா அந்த ஓரத்துல ஃபெதர் மாதிரி இருக்கு. அதுதான். ஓகே வாங்க நம்ம முடிச்சிட்டோம். மிஸ்டர் ராஜ்குமார் சென்னையில இருந்து வந்திருக்காரு. இவர் யாருன்னா என்னோட அம்மாவுடைய சித்தி மகன். இவங்க வந்து அவங்க தான் அவங்க வைஃப் மிஸ்ஸஸ் ஜோதி ராஜ்குமார். அவங்க இப்பதான் வந்து விசிட் பண்றாங்க. இவங்க கிராண்ட்சன். இவரு பேர் வந்து சொல்லுங்க தம்பி ஜெட்ரிக். முதல்ல சொன்ன மாதிரி பேர் ஜெட்ரிக். ட்வின்னில் ஒருத்தர் இவரு. மற்றவர் தான் அடுத்த ட்வின் இவரு. இவங்க கோவா கீரை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கோவா கீரையை நாங்கள் பறிச்சிட்டு இருக்கோம். மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஓரமா போ தம்பி. பூச்சி இல்லாம இருக்கணும். இந்த மாதிரி நல்ல இலையா பார்த்து. Ones that are nice. See the cake ones that like without holes. Check. Take that. That's a good one. Yes. Come this side. Go that side. அது ஓட்ட இருக்கும். அதெல்லாம் ஓட்ட இல்லாம இது. நீ எந்த கிளாஸ் படிக்கிறப்ப? அதை விடுங்க, அதை கட்டிக்கலாம். அங்க போய் எடு. இது எடுப்பா. அது 2 எடுக்கலாம். You can plug the whole thing, ma. முழுசா அப்படியே உடச்சு எடுத்துடு. அப்படி உடச்சு அந்த மாதிரி உடச்சு எடுத்து. வெரி குட், வெரி குட். பரவாயில்ல எடுத்து. நோ நாட் a problem. பார்த்து எடுக்கணும். அந்த மாதிரி. No, you can't plant it again. You took it with the root. சிறகவரை பேலன்ஸ் இருக்கு. அது என்னது? இது விங் பீன்ஸ் சொல்லுவாங்க மாமா. இது சிறகவரை. இந்த இது ஒரு டைப் ஆஃப் அவரை தான். இது ஒரு டைப் அவரைக்காய் மாதிரி. இல்ல ஆக்சுவலா பெங்களூர் சைட்ல எல்லாம் சொல்லுவாங்க இது ஒரு கிரீப்பர் அப்படின்னுவாங்க. இதை சாப்பிட மாட்டாங்க. ரோட்டோத்துல வந்து கிடக்குமா அது. இது வந்து பொரியல் செஞ்சுட்டு முட்டை போட்டு கடைசி நல்லா இருக்கும். ஆம்லெட் மிக்ஸ் மாதிரி. கீரைக்கு நம்ம சென்னை வாசிக்கு இந்த கீரை சாப்பிட்டது இல்ல. அவங்களுக்கு இந்த கீரை செஞ்சு கொடுக்க போறோம். பெருசு இருக்கு பாருங்க. அந்த பாருங்க. அது பக்கத்துல இன்னொன்று இருக்கு பாருங்க. இது சென்னையில இருந்து விதை வாங்கிட்டு வந்தாங்கல்ல அத்தை. அது பிஞ்சாது. அப்ப அது போதும் வாங்க. நல்ல கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய். இன்னும் 4-5 இருந்தா என்ன கத்திரிக்காய் செஞ்சுக்கலாம். இது 2 தான் இருக்குது. சாம்பார்ல போடலாம். போட்டு சமைக்கணும். இப்படி சமைக்க கூடாது. அதுல இல்ல. ஓகே. கத்திரி அண்ட் வெண்டி ஒரு சாம்பார் கரெக்டா இருக்கும்ல. இது ஒரு சின்ன சாம்பாருக்கு போட்டுக்கலாம். இன்னைக்கு 2 புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. வாங்க போ. எல்லாரும் கிளம்பி போறாங்க ஆத்துக்கு. அதாவது ஃபால்ஸுக்கு போறாங்க. துணைக்கு ராக்ஸியும் போகுது.
கீழே லைனா போறோம், சைட் பை சைட் நடக்க முடியாது. சாரா மேடம் காலை செக் பண்ணிக்கிட்டே போறாங்க அட்டை இருக்கான்ட்டு. வேண்டாம், அங்கே நில்ல. மெதுவா போக, மெதுவா போக, வலுக்கும். ரொம்ப சில்லாக இருக்கும் தண்ணி. முதல் வாட்டி நனையும் போது குளிர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே பூந்து உக்காந்துட்டோன்னா நல்லா சூடாயிடும். தண்ணி அவ்வளோ கூலாக இருக்கிறதே தெரியாது. போப்பா உள்ள போப்பா. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு டக்குன்னு இறங்கிடுங்க உள்ள. இப்போ கொஞ்ச நாளாக நல்லா பெரிய பெரிய மழை வருதுனால ஃபால்ஸில் நிறைய தண்ணி வருது. பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க தாத்தாவும் பாட்டியுமே நல்லா குளித்தாங்க. உடம்பெல்லாம் நல்லா கூலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. ஆட்டோவும் கழுவிடும். இப்போ ஆட்டோவும் குளிக்குவீங்க. தண்ணி ஓடிடும் கீழே, நல்லா கழுவி. ரொம்ப நேரம் நல்லா தண்ணியில் என்ஜாய் பண்ணாங்க. உடம்பெல்லாம் நல்லா கூலாக இருக்கும். இப்போ நல்லா பசிக்கும். அதனால் வீட்டுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிருக்குது. முளை வந்துருச்சு. ஒரு கிழங்குல மட்டும் வரல, அது கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது. இதுல நல்லா வேர் வந்துருக்குது, அதனால இது வந்திருக்குது முளை. இப்போ இது வந்து அழகா வரும். அதுல கூட காஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து அடுத்த இது சரியில்லை, கிழங்கு அழுகின மாதிரி இருக்குது. அப்ப ட்ரை பண்ணா வேர்லாம் போயிட்டு இருக்குது. வேர் அந்த ரெண்டும் ஒன்னாதான் வச்சோம், அந்த அளவுக்கு வரல. இதுல அது மணி பிளான்ட் வேறு, அதையும் சாப்பிட்டு வித்தியாசம். மணி பிளான்ட் எடுத்துக்கிட்டு இது நம்ம அன்னைக்கு போனோம்ல, அந்த அமேசான் கார்டு மணி பிளான்ட், அதோட மணி பிளான்ட் எவ்வளவு வேர் பாருங்க.
இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சா நல்லா இருக்கும். அந்த செடியும் வீட்டுக்கு அதுலேயும் பாருங்க எவ்வளோ வேர் இருக்குங்க. அது அதையும் காட்டுப்பா அங்கே. இதோட வேர் இது அப்படியே வேர் சுற்றி சுற்றி முடிஞ்சு உடைச்சிதான் சொருகுனாங்க தண்ணியில. அதுக்கே இவ்வளவு செழிப்பா வருது. இதெல்லாம் வீட்டுக்குள்ள வைக்கலாம். நாங்கள் அப்படியே மடுவத்துக்கு போகிறோம். டீ லீவ்ஸ்லாம் எப்படி எடுத்து போட்டிருக்குறாங்கன்னு அவங்களுக்கு போய் காமிச்சிட்டு நாங்கள் வருவோம். சுதர்ஷன் ஆல்சோ கம்மிங் வித் அஸ். போட்டு வச்சிருக்குது. இந்த மாதிரி எடுத்தா கிரீன் டீ குட்டியா எடுத்தா, இந்த பட் எடுத்தா கிரீன் டீ, பெருசு எடுத்தா நம்ம டீ. சின்ன பட்டு எடுத்தா அது வந்து கிரீன் டீ. அந்த மெயினாக பட்டு தான் கிரீன் டீக்கு எடுப்பாங்க. அது வெயில் அடிக்குது. இங்கே பாருங்க, இதுதான் கிளிசீரியா. இது வந்து இந்த டீ புஷ்க்கு நடுவில் இருக்கும். எதுக்குன்னா நிழலுக்காக. நல்ல வெயில் அடிக்கும் போது இது கொஞ்சம் ஷேட் கொடுக்கும். இதுல பெப்பரும் போடுவாங்கல்ல. இதுல ஊடு பயிர பெப்பரும் போடுவாங்க. நடுவுல இருக்கும். அந்த சைட்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்க, கொழுந்து பிஞ்சியா இருக்கிறதுனால எல்லாம் கையில எடுக்கிறாங்க. கொஞ்சம் முத்திருச்சுன்னா பிஞ்சி இலை முத்திருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கத்தி வச்சுதான் எடுப்பாங்க. தர்ஷன் போயிட்டு இருக்கான். தர்ஷன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பாக்குறான் பாரு. தர்ஷன் வந்து எஸ்கேப் ஆகி போறான். இப்ப சுந்தரி வந்து இப்ப எடுக்குது. இங்க சுந்தரி. இது யார்? இது தேவி. தேவி சுந்தரி தேவி. இது வந்து செல்லம்மா, மோசஸ் செல்லம்மா. அது வந்து காத்து தேவி, ஆனந்தராஜ் தேவி. இது வந்து எங்க மாமா. இது வந்து எங்க மாமா பேரை. இங்க வாகை மரம். இங்க வாகை மரம்னாங்க. இந்தியால எல்லாம் 2 மரம். இதோட வயசு ஆல்மோஸ்ட் 150 to 200 years old. அதாவது இவங்க பாட்டாவோட காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கா. ஆமா, பாட்டாக்கு இப்போ 100 வயசு. பாட்டா உயிரோடு இருந்தாங்களா? இப்ப பாட்டாக்கு வந்து 119 வயசு. அப்போ அவர் இருக்கும் போது இருந்து, அவர் காலத்துல இருந்து முன்னால இருந்து இருக்குது. அவர் முன்னால இருந்து இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய பறவை, கிளி, அணில் எல்லாமே வாழுது. கூடு கட்டி அவ்வளோ இருக்கும் அதுக்குள்ள. உளுத்து கொத்து அந்த இடம்லாம் பாருங்க, ரொம்ப பழைச்சாங்கனால இதுவாயிடுச்சு. அந்த சில பிரான்ச்சஸ் எல்லாம் இதாயிடுச்சுல. இப்படி இந்த மரத்தை வந்து அவ்வளோ பாதுகாப்பா பாக்குறோம், வெட்டக்கூடாது. ஆமா, நிறைய பேர் இது கேட்டாங்க வெட்டலாமான்ட்டு. நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இந்த கட்டை, இந்த பெரிய பெரிய கட்டையில பெருசாகுதோ சிலை செய்வாங்க. இதுல சிலை இல்லைன்னா அந்த சிங்கிள் ஸ்ட்ரக்சர். ஆமா, சிங்கிள் ஸ்ட்ரக்சர். இது அதாவது ஒட்டாம அந்த சிங்கிள் ஸ்ட்ரக்சரா இருக்கிறது செய்யணும்னு பார்ப்பாங்க. அதாவது ஃபுல்லா அந்த பாக் அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே செதக்குறது. அந்த தேரு, சின்ன தேரு, அதெல்லாம் செய்வாங்க. இதுல சிலை ஜாயின் பண்ணாம. What is this, ma? Chicken roti. Chicken roti. Have it. இதுதான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ். சிக்கன் ரொட்டி, ஸ்ரீலங்கன் சிக்கன் ரொட்டி. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. நல்லா இருக்கா? சாஸ் வேணுமா?
சாஸ் வேணுமா? அப்படி சாப்பிட்டுடலாமா? ம் சரி சரி சாப்பிடுங்க. ம் எப்படிம்மா இருக்குது டேஸ்ட்டு? ஸ்பைசியா இருக்கு. நீ என்ன? ஃப்ளேவரா இருக்கு. ம் ஸ்ரீலங்கா நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. செம்மையாக இருக்கா? உனக்கு? செம்மையா இருக்கு. ம் சரி. சிக்கன் ரொட்டி. சிக்கன் ரொட்டியா? ம் அவ்வளோதான் மக்களே, ஈவினிங் இப்படி தான் முடித்தோம். இந்த நாள் நல்லபடியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிவிட்ருங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். பாய்.